ஜாக்கெட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கெட் சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறேன். இது ஒரு ஜென்ரல் டாபிக். இது வந்து மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது, 3 மாதம் ஆகுது. இன்னும் பொண்டாட்டி என்கிட்ட பழகலை. ஆனால் நான் அவங்களை ட்ராப் பண்ணுறதுலேருந்து, ஷாப்பிங்லேருந்து, சினிமாக்குலேருந்து எல்லாம் கூப்பிட்டு போகிறேன். இன்டிமஸே இல்லை. நான் என்ன பண்ணுறது? நான் தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அது குறித்தான ஒரு விவாதத்தை நேரலையில் பேசியிருந்தோம். அதனுடைய முதல் பாகத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறேன். விரிவான பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஆமாம், இப்போ விஷயத்துக்கு வந்துருவோம் சார். அவருக்கு 39 வயசு ஆகுது. அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அவருக்கு 30 தான் இருக்கு. இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. 3 மாசம் ஆயிருக்கு. ஓகே. பொண்டாட்டிக்காரி எதுவுமே செய்யறது இல்லை. ஏன்னா ஆமா, அப்புறம் ஏதாவது கூட்டாலும் அது ஏதோ முறைச்சிக்கிட்டு போதா என்னன்னு தெரியல. அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்ல. கண்டிப்பா. அப்புறம் இதை வச்சு வெறுப்பத்துருவானுங்கன்றதுனால அவரும் அதை எதுவும் யார்ட்டையும் சொல்லாம ஒரு பொது தளத்துல அதை போட்டிருக்காரு. ஓகே, இப்படி ஒரு கதை ஒன்று நடந்துட்டு இருக்குங்க, என்னங்க பண்றதுன்னு தெரியலங்க. அதாவது என்ன சொல்றது, இன்னும் ஒரு இதுவே இல்லை எங்களுக்குள்ள. நான் தான் கூட்டு போய் ஆபீஸ்ல விடுறேன், என்ன ஷாப்பிங்கும் கூட்டின்னு போறேன், அப்படியே போயிட்டு அப்படியே ஐஸ்கிரீம் அப்படி விழுந்துருக்கு அப்படின்னா அப்படி தொடச்சி விடுற முடியும், உதறதெல்லாம் அப்படி தட்டி விடுறேன். அந்த கொசு தட்டினா தட்டி அந்த மாதிரிலாம் தட்டி விடுறாங்க இதெல்லாம். ஏங்க அப்புறம் வேற எப்படிதாங்க சொல்றது? கல்யாணம் பண்ணி என்னம்மா மாசமா இருக்கியா அப்படின்னு தானே கேட்பாங்க. மேட்டர் பண்ணிட்டாரோ உங்க வீட்டுக்காரர் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, நான் கேட்கறேன் தெரியவா, அந்த மாதிரி தான் ஏதாவது சொல்ல வேண்டியது தானே. ஸோ அந்த மாதிரி பிசிக்கலி அட்ராக்டிவ் ஒரு என்னென்ன பண்ணியிருக்காரு போல. எப்பயுமே சீப்போன்ற அளவுக்கு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க போல. ஷி டினைஸ் பை சேயிங் ஒன் ஆர் அதர் ரீசன். ஆமா, ஏதாவது ஒரு உப்பு பெறாத காரணத்தை சொல்ல வேண்டியது, அப்படியே ரெட் டேப் பண்ண வேண்டியது ஏதாவது. அதாவது கல்யாணம் கைத்தட்டுறதுன்றது ஒரு கொடுமையான விஷயம் மேடம். அது அவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஐ வாஸ் ரியலி கெட்டிங் டென்ஸ்ட் தட் டைம், ஈவன் திங்கிங் ஆஃப் டிவோர்ஸ் as well as guilt after sometimes. Is it very worse to expect physical intimacy within 3 months? Just here to confess, can't able to share with anyone else. அதனால இது இங்க கொட்டி வைக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. அது ஒருத்தன் ஃபர்ஸ்ட் எடுத்த கமெண்ட் என்ன தெரியுமா? ப்ரோ நல்ல வேலை நீங்க ஹனிமூன் போல போட்டு ப்ரோ, ஜாக்கிரதையா இருக்கும் ப்ரோ. உண்மையிலே நம்ம பெண் சுதந்திரம், பெண் இது அது இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது we are not எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது இல்லை. ஆனால் நம்மளுக்கு ஒரு பார்வை, ஒரு சின்ன விஷயம் இருக்குல்ல, சரி தப்ப கொஞ்சமாவது பேச முடியும்ல. அதுக்காக இபிஓ செக்ஷன் எல்லாத்தையும் படிச்சு தான் பேச முடியாது. ஆனால் இதில் என்னன்னா, நம்ம இப்படிலாம் ஒடுக்கப்பட்ட பெண்கள், அவங்களுக்கான வாழ்வு உரிமை இப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த பக்கம் பார்த்தோன்னா 1 மாசம் விஷம் கடத்து கொடுத்துட்டு போய் அரெஸ்ட் ஆகி உட்காந்து இருக்குது. அவன் வேற அந்த புறம்போக்கு சாகும் போது வேற சொல்லிட்டு போறாங்க, அவளை நீங்க எதுவுமே செய்யாதீங்கன்னு. அப்ப யோசிச்சு பாருங்க. இந்த எனக்கு சில நேரத்துல தோணும் மேடம், ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது சரி ஓகே, இது என்ன பண்றது? ஸோ இந்த மாதிரி என்னத்தை மயக்கிறாளுங்க, என்னத்தை சொல்றாளுங்கன்னு தெரியல. கூலிங்களா சார், 2 கார்ல யூஸ் பண்ணிட்டேன். 2 கண்ணாடி அங்கதான் இருக்கு மேடம். அதுல டப்பா காலி மேடம், அங்க வண்டியில இருக்கு மேடம். 8 வர நினைச்சேன். எல்லா பொருளும் 8 வரலாம் போகலாம், நம்மளுக்கான பொருள் யாரும் இருக்க மாட்டாங்க, தெரிஞ்சு போனாங்க, அதை விடுங்க பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது நம்ம ரொம்ப கஷ்டமா அதை நம்ம இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறப்ப இந்த மாதிரி ஆட்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. அதேதான். அந்த மாதிரி ஓலாக்க அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி அது மாதிரி பண்ணி வைப்பாங்க, நம்மளுக்கு என்ன எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஸோ இப்படியான ஒரு சூழல்ல என்ன ஆகுதுன்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவளை எதுவுமே செய்து விடாதீர்கள். ஆமா, அவர் சொல்லிட்டு தான் இறந்து போனாராம். தூக்குள்ளார வச்சுட்டாங்கன்னு வச்சுக்க. நீ என்ன மாதிரி சொல்றது, நாங்க தூக்குள்ளார இருந்து வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கதைகள் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் என்னன்னா, இதுக்கு மூணாறுலையும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது. இப்போ மேகாலயா லேட்டஸ்ட் மேகாலயா 3 பேரோட கைது பண்ணியிருக்காங்கன்னு போது, இப்போ இவர் இந்த அதோட இது ஃபர்ஸ்ட் அதை தான் பேசலான்னு போது, இந்த விஷயம் கண்ணில் படும்போது அதில் ஃபர்ஸ்ட் போட்ட கமெண்ட்டே ப்ரோ நம்பி கிம்பி அதாவது எவனோ சொல்லுவான், ஹனிமூன் கூட்டின்னு போய் கையை மேலே போடு, காலை மேலே போட்டுட்டு நைட்டு, அப்புறம் சுத்தமாகவே உங்க மேல மாலை போடுற மாதிரி வச்சிருவாளுங்க. ஸோ டோன்ட் கோ வித் ஹர் அப்படின்ற மாதிரி ஏதோ அவன் போட்டிருந்தான், ஒரு மீம்ஸ் போட்டிருந்தான். ப்ரோ தப்பிச்சிருக்கீங்க ப்ரோ, ஹாப்பி ப்ரோ, சந்தோஷமா இருக்கு ப்ரோலாம் கமெண்ட்டை போட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. ஓகே, சரி, இதில் கமெண்ட் போட்டு ஓட்டுறாங்கன்றதுக்கு முன்னாடி ஜாக்கி 2-3 விஷயங்கள். இப்போ இதை கொஞ்சம் சீரியஸ் நோட் சொல்லும்பொழுது, நீங்க போன வாரத்துக்கு முன்ன வாரம் ஒரு டாபிக் பேசும்பொழுது கூட சொன்னீங்க, பெண்களுக்கு யார் மேலேயாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால்னா அவங்க குடும்பமே சேர்ந்து சொல்றது என்னன்னா,
நீங்க என்ன பண்றங்கன்னா நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ. அவன் வந்து ஐஸ்கிரீம் துடைக்கிறதுக்கு வருவான், துண்டு கட்டிட்டு வருவான், என்னென்னோ பண்ணுவான், ஜகதால எல்லாம் பண்ணுவான். நீ வந்து எதுவுமே பண்ணாத அளவுக்கு நீ வந்து நடந்துக்கோ. சிலது மழுமட்டையாவே இருக்கும், அது மாதிரியும் இருக்கும். அதனால அதுங்களை நீ ஒன்றும் சொல்லி புரிய வைக்கிற மாதிரியோ இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நீ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தாத்தா பண்ணி இதை பண்ணி ஏதோ பண்ண, அது உனக்கு அந்த சமத்திருக்கான்னு தெரியல. ஸோ வந்து பின்னாடி யாரும் இல்லை மேடம். எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு மேடம். எனக்கு ஆக்சுவலி சிரமமா இருக்கு. ரொம்ப சிரமமா இருக்கு மேடம். இல்லை, இந்த மாதிரி ஒரு சிறப்பு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு மேடம். ஸோ இதுல என்ன விஷயங்கள்லாம் மேடம், இந்த விஷயத்துக்கு வாங்க சார். நான் என்ன பண்றேன், நான் எங்க போறேன், இதையே பார்த்துன்னு இருக்காதீங்க. என்ன பண்றது, பேசுங்க. ஆப்போசிட்ல சுத்திட்டு இருக்கீங்க, நீ தடி எடுக்கிறீங்களா தண்டல் எடுக்கிறீங்களா தெரியாது. உங்களை ஒன்னும் சொல்லல சார், நீங்க எடுங்க சார். இந்த மாதிரி இப்ப இதுல என்ன சொல்ல வந்தேன்னு தெரியல. ஐயோ கடவுளே, இந்த மாதிரி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாமும் இதை வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுறாங்க. அதாவது போய் கல்யாணத்தை பண்ணிக்கோ, அதுக்கப்புறமா வந்து பாத்துக்கலாம். அவன் 1000 ட்ரை பண்ணுவான், அப்பதான் வந்து ரொமான்ஸ் இதெல்லாம் போடுவான். திடீர்னு வந்து மேட்டர் படத்தை ஓட விட்டு, இதுல சில மேட்டர் படம்லாம் இருக்குது நெட்ஃபிளிக்ஸ், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்புறம் நீங்க இன்னும் மக்கள் தொகை அதிகரிப்படுத்துருவீங்க. ஸோ நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம்லாம் இருக்கு, அதெல்லாம் போட்டு விடு. போட்டு விடுவான். அதெல்லாம் பார்த்து வந்து அவன் அது ஒரு மாதிரி ஆகும், ஒரு மாதிரி குச்சக்கத்தக்கத்தான ஒரு மாதிரி ஆகும். அந்த நேரத்தில் ரொம்ப இதுவாரு. அப்படியே ஒரு 3-4 மாதம் ஓட்டிட்டேன்னா இதையே காரணமாக வச்சு அவன் என்ன பண்ணுவான்னா டிவோர்ஸ் ஃபைல் பண்ண போவான். நீயும் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணும்போது என்னன்னா அவனை மேலே வந்து எல்லா குற்றச்சாட்டையும் பண்ணி, ஏன்னா நம்ம பொம்பளைங்களுக்கு தான் வந்து சாதகமாக இருக்கு எல்லாமே. எத்தனை வருஷம் கழிச்சு மீட்டு சொன்னாலும் வந்து அக்செப்டபிள் பண்ணிவாங்க. ஸோ நீ என்ன பண்ணுறன்னா இதையே காரணமாக வச்சு அவனை டிவோர்ஸ் பண்ணி அவங்ககிட்ட இருந்து அலுமினி பணம் எல்லாம் வாங்கிட்டு உனக்கு பிடிச்சவனோட போய் நீ செட்டில் ஆகிடுன்னு குடும்பமே சேர்ந்து சொல்ற மாதிரி தான் எனக்கு இன்னும் படுதி நவடேஸ். இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதையும் ஒருத்தர் கமெண்டாவும் மென்ஷன் பண்ணிருந்தாரு ஜாக்கி. அங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு, இததான் வந்து பண்றாங்க ப்ரோ, எனக்கு இப்படிதான் நடந்தது, என்னுடைய கல்யாணத்திலயும் வந்து இந்த மாதிரிதான் அவங்க வந்து எந்த ரிலேஷன்ஷிப்லயும் என்னோட ஈடுபடல. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா மைக்கு போட்டு பண்ணும்போது என்ன ஆகுன்னா இதுல இருக்கிற சவுண்ட் உதாரணத்துக்கு நான் வந்து இப்ப மைக்கு போட்டு ஒண்ணுக்கிற போனோம் சத்தம் கேட்கும், சவுண்ட் எல்லாம் பயங்கரமா கேட்கும். அதனால நீங்க எனக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது பண்ணி வச்சிருங்க. சவுண்டு கேட்கறதுக்கு ரசிகர்களுக்கு வந்து எல்லா சவுண்டையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க நேயர்கள். அதனால தான் நான் வந்து இப்போலாம் நீங்கள் கூட போயிட்டு வந்துடுவீங்க, போகும்போது நல்லா தெளிவாக டக்குன்னு இதாக அவுத்து வச்சுட்டு மைக் அவுத்து வச்சுட்டு காப்பி போட போயிடுவீங்க. ஏன்னா அதாவது ஊற்றுறது போகிற சவுண்ட்லாம் கேட்கும். இப்போ நான் வந்து இதோட நான் போய் மறந்துக்கிறது போய்ட்டுன்னு வச்சுக்கோங்க, சொல்கிறேன்ற சவுண்டு டிஸ்டர்பிங்காக இருக்கிறது அப்படின்ற மாதிரி சவுண்டு வரும்னு வச்சுக்காங்களேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வரும். பட் வந்தவங்களுக்கு வந்து வணக்கம் சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை படிச்சு விட்டீங்கன்னா டக்குன்னு போயிடலாம். சரி, பட் நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் மட்டும் முடிச்சிடுறேன். இதான் வந்து இன்னொருத்தரும் சொல்லியிருந்தாரு, இதுதான் எனக்கும் நடந்தது. இதை வந்து பேரண்ட்டும் வந்து என்கரேஜ் பண்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு உங்க மேலேயே தவறுன்னு சொல்லிட்டு உங்களே திருப்பி வந்து காலி பண்ணி உங்க ஆபீஸ்ல இருந்தே வெளியே அனுப்புறதுக்கான வேலைகள் உங்களுக்கு வந்து உங்க சோத்துல எல்லாத்தையும் மண்ணள்ளி போட்டுட்டு, ஏங்க இப்ப ரீசெண்டா ஒரு அம்மா சொன்னாங்களாங்க, எனக்கு வந்து 30 லட்ச ரூபா வேணும் அப்படின்ட்டு, 60 லட்சம் ஏதோ ஒண்ணு, அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, அதுக்கு நீ போய் வேலை செய்யறாங்க ஒரு ஜட்ஜம்மா, நீ வேலை செஞ்சு நீ சம்பாரி, இதே ஒரு காரணமா வச்சுட்டு பண்ணாதுன்ட்டு. அதே மாதிரி ஒருத்தர் 2 பசங்க இது வரலையும் ஸ்டூக்மெண்ட் செத்துட்டானுங்க மேடம், இந்த மாதிரி டிவோர்ஸ் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் பெரிய உயர் பதவிகள்ல ஐடி துறையில இருந்தவங்க எழுதி வச்சுட்டுலாம் தெரிஞ்சுங்க, இந்த மாதிரி வந்து என்னை வந்து மன உளைச்சல் பண்ணி அழகழிச்சு என்ன பண்றாங்க, என் பிள்ளைய பார்க்கணும் அப்படிலாம் நிறைய நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது பெரும்பான்மை இல்ல, இது இப்ப எப்பயுமே இந்த ஒரு ரேஷியோ இப்படி வந்துட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் நீங்க ஒரு பொம்பளை ரேஷியோ ஒரு பக்கம் ஒரு காலகட்டத்துல காலி பண்ணீங்க, இப்ப இந்த பக்கம் அப்படியே திரும்புதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ அது மட்டும் கிடையாது, இன்னொன்னு நிறைய இருக்கு பேசுறதுக்கு, நிறைய இருக்கு. ஏன்னா இந்த சப்ஜெக்ட் நம்ம ஏன் பேசணும் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம அதில் அலர்ட் ஆகும். அப்ப அந்த பையன் சொன்ன ஒரு அட்வைஸ் வந்து, இப்பயே நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் ஃபைல் பண்ண ஆரம்பிங்க. 3 மாசமா இருக்கிற அந்த விஷயங்கள், நீங்க ஏதாவது ஒரு பேசுறது கொள்றது அதெல்லாம் நீங்க டாக்குமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து உங்க மேல கட்டி திருப்புறப்ப நீங்க அதை போட்டு காமிக்கிறது ஈஸியா இருக்கும். ஸோ அப்படிலாம் வந்து சொல்லி அட்வைஸ் எல்லாம் பண்றாங்கன்னு வச்சுக்காங்களேன். இதுல இது ஒரு விஷயம். அடுத்து எனக்கு தோணு இன்னொரு விஷயத்த, அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நீங்க அதை உங்களுக்கு தோன்றது அப்புறம் தோணாம போயிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்க. தோணும் போதே சொல்லிடணும் மேடம். ஓகே ஃபைன். அதாவது இன்னொன்னு என்னன்னா, இந்த நியானால ரீசெண்டா ஒரு தம்பதிகள் வந்திருந்தாங்க. கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த அம்மா கூட அந்த பொண்ணு லவ் தான் பண்ணிச்சு இத்தனைக்கும் அவரை.
ஆனாலுமே வந்து குழந்தை விஷயத்தெல்லாம் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, திடீர்னு வந்து இவன் கெட்டவனா இருந்தா என்ன பண்றது, ஒரு வருஷம் வெயிட் பண்ணு ஆமா அப்படின்னு சொல்லி அந்த பையனை கோயில இப்ப வந்து பண்ண வச்சு இன்னைக்கு எழுந்திருக்கும் போது வந்து எழுந்து சாமி கும்பிடுறப்ப வந்து விட்டுட்டு இன்னைக்கு வந்து படுத்துட்டு இருக்கும்போது வந்து சாமி கும்பிடுறான், அவன் எப்படி கும்பிடுவான்னு கேக்குறேன் நானு. சாமி கும்பிடுறது பத்தி ஆமா சார், சாமி கும்பிடுறத பத்தி பேசல, வேற பத்தி பேசினாங்க. கரெக்ட். அதனால இங்க வந்து என்ன அப்படின்னா அதே விஷயம்தான், இந்த இன்டிமெசிக்காக அந்த ஸ்பேஸ் ஒருவேளை அந்த பொண்ணு கிட்ட சொல்லி கூட அமைச்சிருந்திருக்கலாம், நீ கொஞ்ச நாள் வரைக்கும் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாரு, உன்னை எப்படி ட்ரீட் பண்ணி. இப்ப இருக்கிற பசங்களுக்கு நிறைய இந்த மாதிரிலாம் வந்து கரெக்டா அட்வைஸ் பண்றது குரூப் இருக்கும், இல்லையோ தப்பா அட்வைஸ் பண்றது குரூப் நிறையவே. நீங்க சொல்ற பாயிண்ட் வேலிடான பாயிண்ட். ஏன்னா இந்த பக்கம் வந்து டக்குன்னு நல்லது இன்னொன்னு, இவளுக்கு வந்து அங்க எதுவுமே நடந்திருக்காம இருக்கும். இவ வந்து ஃப்ரெண்டா போய் அவனையும் காலி பண்றதுக்கு எனக்கு நடக்கல. எப்ப கூட்டாலும் வந்து சிவராத்திரின்னு ஜிம் சக்குன்னு போனா கூட அவன் வந்து திரும்பி படுத்துக்கிறான். உனக்கு கல்யாணம் பண்ணி நீ மட்டும் மேட்டர் பண்ணிடி, இருடி உன் குடும்பத்துல குத்து வளர்ச்சி நெருப்பள்ளி கொட்டுறன்ற மாதிரி கொட்டுறவளும் இருக்கு ஆளுங்க. இதுல அந்த கரெக்ட் நீங்க சொல்ற வேலிட் பாயிண்ட் மேடம். ஆமா சார், அவனை மிஸ்லீடிங் பண்ணி அவன் இத்தனைக்கு ரொமான்டிக்கா இருந்திருப்பான், அவன் செம்ம ரொமான்டிக்கா இருந்திருப்பான். இது வேற சைட் அடிச்சிருந்தா அடிச்சிருக்கும், சொல்ல முடியாது. அது மாதிரிலாம் நிறைய இருக்கு மேடம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தாலே பரவசமா, என்னது பார்த்தாலே பரவசம் தானே. ஆமாமா அதேதான். இந்த பக்கம் வந்து சுத்திட்டே இருக்கும், கூட எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கும் கடைசியில. எனக்கு ஏற்கனவே ஆமா இதுகிட்டே வந்து பைத்தியம் மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான் ஹீரோ எல்லாத்தையும். இந்த மாதிரி அவ பண்ணா, இன்னைக்கு இந்த ஜாக்கெட் போட்டு வந்தா, அந்த இதை போட்டு வந்தா, இந்த ஸ்கர்ட் போட்டு வந்தா, அதை பண்ணிட்டு வந்தா அப்படின்னு ஏதாவது உலகிட்டே இருப்பான். இது எல்லாத்தையும் இதெல்லாம் நீ கவனிக்கிற இரு உனக்கு உன் கண்ணிலே வந்து விளக்கணையை ஊத்துறன்ற மாதிரி இது வந்து கருவிட்டே இருக்கும் கூட. ஐயோ பானு நான் சொல்றதை கேளே பானு அப்படின்ற மாதிரி போய் நிக்கணும்னு வச்சுக்காங்களா. இந்த கோணத்துல நம்ம யோசிக்கணும், கண்டிப்பா யோசிக்கணும். ஏன் அதை சொல்றேன், திரும்ப சொல்றேன் அப்படின்னா, இந்த இப்ப நீங்க சொன்னதெல்லாம் ஒரு ஜோக்கா சொன்னா கூட பயங்கரமா நாங்க வந்து அட்வைஸ் பண்றோம்ங்கிற போர்வையில அவன் ஒரு வீட்டுக்கு போயிட்டு நிறைய பேர் பார்த்தல. இப்ப உதாரணத்திற்கு ஒருவேளை அவங்க கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் ஒரு டிவோர்ஸியாவோ இல்ல வேற அவங்க குடும்பத்துல சரியில்லாத விஷயங்கள் நடக்கிறதே திரும்ப சொல்றாங்கன்னாலோ, இல்ல இந்த பொண்ணுக்கு இருக்கிற டிராமா, சில பேருக்கு வந்து அந்த டிராமா ரொம்ப நாள் வரைக்கும் போகவே போகாது. ஓகேவா? அது என்னன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்குள்ளார சண்டை போட்டு அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் சரியில்லாத ஒரு பேரண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த டிராமாவையும் மனசுல வச்சுக்கிட்டு இதெல்லாம் இருந்து ஒருவேளை நமக்கு ஏதாவது இன்டிமெசி வந்துருச்சுன்னா நம்மளால இவங்கள்ட்ட இருந்து பிரிய முடியாது அப்படிங்கிற காரணத்திற்காக கூட வெயிட் பண்றாங்களோ என்னவோ இருக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் எனக்கு தோணுச்சு. அதே போல இப்ப நீங்க பேசும்பொழுதுதான் வந்து இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, சைக்கலாஜிக்கலி மேபி சம்டைம்ஸ் சம் பீப்புள் வில் நாட் பி ரெடி. போய் உட்கார்ந்தா பேசினா சரியாயிடும். இன்னொன்னு மேடம், சிறு வயதுல பாலியல் தொல்லைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவங்களுக்கு செக்ஸ் மேல இன்ட்ரெஸ்டே இருக்காது. சமூகத்தினுடைய கட்டமைப்புக்காக கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆனா வந்து பார்த்தா செக்ஸ் இன்ட்ரெஸ்டே இருக்காது. பார்க்கும்போது அவன் மூஞ்சி தான் ஞாபகம் வரும், அவன் என்னெல்லாம் பண்ணான் போனான் வந்தான்றதான் மைண்ட் வரும். இதை மீறி வந்து அவங்க புள்ள பார்க்கலாம் பெரிய விஷயம் மேடம். அது வந்து நிறைய இது வந்து இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நண்பர், ஒரு டாக்டர் நண்பர் சரத்ன்னு ஒரு வந்து விகடன்லயோ கிழக்கு பதிப்பத்துல ஒரு பத்தி எழுதியிருந்தார். ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். ஆனா அந்த காலகட்டத்தில் வந்து அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்க அவங்க பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் சேர்த்துருவாங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு வந்து பாலியல் தொல்லையின் காரணமாக அவங்க அதையும் மீறி நிறைய இலக்கியத்துக்கு நிறைய எழுத்துக்கள் எழுதியிருக்காங்க. ஸ்பானிஷோ யாரோ ஒரு ரைட்டர், அவங்க லாஸ்டா சூசைட் பண்ணிட்டாங்க. அவங்க கல்யாணமும் பண்ணிட்டாங்க. ஆனா என்னால வந்து உனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, எனக்கு உனக்கான விஷயத்த என்னால் செய்ய முடியல, ஆனா உனக்கு நான் லவ் பண்றேன், நான் வந்து வேற வழி இல்லை, இது நீ எனக்காக நீ நிறைய நீ வந்து ரொம்ப இதாகிட்டே இருக்கன்ற பண்ணிட்டேன் சொல்றேன். காரணம் இது மாதிரிலாம் இன்னைக்கு வந்து சொல்றதுக்கோ இல்ல ஒரு விஷயத்தை எடுத்து போய் கொட்டினா அதுக்கு வந்து பதில் சொல்றதுக்கோ புரிந்து கொள்வதற்கோ ஆட்கள் இருக்காங்க. அன்னைக்கு அதுவும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதேதான். இப்ப நம்ம இப்படி யோசிச்சோம் அப்படின்னா, ஒரு சில பேர் போட்டிருந்த கமெண்ட் என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் போட்டிருந்த கமெண்டே அவர் அதான் போட்டிருந்தாரு, நீங்க உட்காரலாம் கூப்பிட்டு பேசலாம் அப்படின்லாம் நீங்க நினைப்பீங்க, ஆனா வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒண்ணு ஏதாவது ஒரு பாஸ்ட் லைஃப் இருக்கு, அப்படி இல்லை அப்படின்னா அவங்க நம்ம கிட்ட இருந்து வந்து கல்யாணம் பண்ணி வெளியில போறதுக்கு தான் அவங்க வராங்களே. சில பேரண்ட்ஸ் வந்து இன்னும் வந்து ஒரு சில விஷயங்கள் செய்யறாங்களா ஜாக்கி, அதாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு என்னது விளக்கு இன்னொன்னும் செய்யறாங்களா அப்படின்னும் போது எனக்கு டக்குன்னு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உடனே டிவோர்ஸ் வாங்கினா அந்த அலுமினி பணம் எல்லாம் கிடைக்குது இல்ல. ஆமா, அதுல நாங்க அந்த அலுமினி அதாவது அதான் நீ அவனை வச்சுக்கோ நாங்க பணத்தை வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அலுமினி பணத்தை இவங்க வச்சுக்கிறாங்க. கிழவங்க நல்லா டூர்லாம் போவாங்க, நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா
அது கடைசியில் பார்த்தா அது எல்லா மேட்டரும் பண்ணிட்டு இருக்கோம். அங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு இங்க அவனுக்கு பிடிச்ச அது முன்னாடியே சொல்லி செஞ்சு தலைச்சிருக்கலாம். பட் என்ன இது வந்து கொலைகேஸ் லெவல் கிடையாது, அவ்வளவுதான். அதேதான். இப்ப நீ அதுதான் ஒரு பையன் போட்டிருந்தாப்ல, எப்படி வந்து ஆண்கள் வந்து வேற வேற பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அந்த மாதிரி பெண்களும் வந்து இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க. ஓகே, கல்யாணம் பண்றது, அதுக்கப்புறம் வந்து அந்த அலுமினி பணத்தை எல்லாத்தையும் வந்து அவங்ககிட்ட வாங்குறது, போட்டதை விட நிறைய பணம் நாங்க இவ்வளவு போட்டோம் அவ்வளவு போட்டோம் நகை போட்டோம்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டு காலம் பூரா அவன் வந்து இப்ப வந்து இவங்களுக்கு ஒரு பைசா கொடுக்குற மாதிரியான ஒரு மாசம் கொடுக்கணும்னா நீங்க யோசிச்சு பாருங்க. சாரி இப்படி சொல்லக்கூடாது. வேற ஏதாவது இடத்துக்கு போனா கூட மாசம் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்தா கூட ஹாப்பியா இருக்கலாம் மேடம். டிஃப்ரெண்ட் இல்ல நிறைய விஷயங்களை கத்துக்கலாம்னு சொல்ல வந்தேன். ஹாப்பிலி கோயிங். டீ கடையில உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு விதவிதமா காஃபி ஷாப், காஸ்டா, நேற்று என்ன பண்ணுமோ காஸ்டா, கோஸ்டாவா, கோஸ்டா கரியா, அந்த மாதிரி ஒன்னா ஒன்னா நம்ம டேஸ்ட் பண்ணிட்டே போலாம். ஆக்சுவலி இல்ல புத்திசாலி இல்லாத பசங்க அப்படின்ற திருமணம் என்ற பந்தத்துக்குள்ள ஐயோ என் கதையை விட்டுருங்க. என் கதையை இருக்குமே எல்லாமே கதையை கூட ஏன் சேர்த்துக்கிட்டேன். இப்ப இருக்கிற இதுக்கு இந்த ஊர் வந்தப்புறம் தான் திரும்ப இன்னைக்கு ஒரு நல்லா சொன்னாரு அவரு. யாரு? இல்ல அது ஒண்ணும் இல்ல சொன்னார். ரைட். எனிவே இதெல்லாம் ரொம்பவும் இங்க பேசினா இதெல்லாம் டிஜிட்டல் ரெக்கார்ட் ஆயிடும். அதனால அதோட நிறுத்திக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்ப நம்ம வந்து சார் இதுல முக்கியமான விஷயம், ஒரு 3 நாள் வரலன்னு யாராவது வந்து என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன அது மாதிரி யாராவது கேட்டாங்களா? எனக்கு தெரிஞ்சு கேட்கல மேடம். ரெகுலரா டிஷர்ட் கேட்கறவங்க எல்லாம் அந்த மாதிரி எதுவுமே கேட்காதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கமெண்ட் படிக்க வேணாம் சார். நம்ம இன்னைக்கு அது பாத்துக்கோங்க. நீங்க டிஷர்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க பரவாயில்லையா? அதனால நம்மளும் போட்டுக்கு போறோம். நமக்கு பத்தாதான் என்ன சும்மாவது போட்டுன்னு சுத்து. ஒரு படத்துல ஒரு ஒண்ணும் இல்ல, மாமதி, ஜிஜே, ஆனந்தீஸ்வரர், ராஜ்குரு, மகிழா கண்ணன், ரம்யா, பாலாகிருஷ், லோகேஸ்வரன், இட்ஸ் பிரியா ஸ்பேஸ், முரளிதரன், கவின், நித்யானந்தம், லதாயப்பா, ராஜி கார்த்திக், ஃபாத்திமாபு, ரம்யா, இட்ஸ் மட் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்களா இல்ல ரொம்ப நாள் கழிச்சு கமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பிரியாவி கொஞ்சம் லைட்டா உட்காருங்க, கொஞ்சம் நவுத்தினா கரெக்டா இருக்கு. அவ்வளவுதான் மேடம். மேடம் நீங்க சாதாரண இப்படின்றீங்க, அது அப்படியே ஃபுல்லா பாதி டிவி மறையுது மேடம், பாதி கமெண்ட மாறிடுது, வேற ஒன்றும் இல்லை மேடம். கரெக்ட் வாங்க ப்ளீஸ். மேல அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஷாலினி, ஷாலு, அன்னலட்சுமி. சரி, ஐயோ இதுதான் எனக்கு இது பிடிக்காத ஒரு வேலை. மேல படிச்சா மேடம், அதுதான் அது ஓடிடக்கூடாதுன்னு அவங்க சீக்கிரமா படிக்கவே சொன்ன மேடம். ஓகே, நரேனி, ஹரிஹரன் விஜயனா ரொம்ப நாள் கழிச்சு கமெண்ட் பண்றாரு. அண்ட் அவ்வளவுதான் சார். சித்ரா செல்வமோகன், இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. இப்ப அப்படியே கமெண்ட்டுகள் பார்க்க ஆரம்பிக்கலாம். எல்லாருமே ஹாய், அந்த குட் ஈவினிங் அந்த மாதிரி விஷயங்கள். ரமேஷ் சொல்லியிருக்காங்க, எல்லாருமே ஹலோ எவ்ரி ஒன் சொல்லியிருக்காங்க. நல்ல டாபிக் ஜாக்கி சுதா. ஹேப்பன்ஸ் ஆஃபன், பட் நிறைய நேரத்துல இது நடக்குது, பட் இதை பற்றி பெருசாக பேசப்படுவதில்லை. அதனாலதான் சொல்றேன், we are not expert எல்லாத்துலயும் கருத்து கூடுற அளவுக்கு. ஆனா நடந்த சம்பவங்களோட நம்ம பொருத்தி பார்க்கும்போது சில இடங்கள்ல வந்து நம்மளுக்கு அதுதான் எப்பயுமே குற்றவாளி வந்து போலீஸோட மீசிக்கிட்டே இருப்பான், நம்மளுக்கு தெரியாதுன்னு. அந்த மாதிரி நம்மளுக்கு இது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்பார்க்கா வந்து நிற்குன்றதுக்காக நம்ம அதை சொல்றோம். அதுதான் மேட்டர். நேற்று ஒரு தம்பி ஒருத்தன் வந்து லிங்கேஷன் 2 பேரும் பேசிட்டு இருக்கான். அப்ப சொன்னான், நம்மளுக்கு வந்து ஒருத்தன் எனக்கு ஏமாத்திட்டான் ஜாக்கி, ஆனாலும் அவனுக்கு வந்து நான் வந்து என்ன பண்றது, அவனை வந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், நீ நானும் உருவாம போறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா ஒருத்தன் ஏமாத்தினான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம வந்து அவன் கூட வந்து நட்பு பாராட்டுறோம் பத்தியா, அது வந்து எக்காலத்திலுமே அது சிறந்ததா இருக்க முடியாது. காரணம் என்னன்னா, பிரச்சனை என்னன்னு சொல்ல வரேன் பாருங்க. என்னன்னா நம்ம வந்து கொஞ்சம் மெச்சூர்டா அணுகணும்ல, அதை இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க நிறைய. அதேதான். அதனால அதை செய்யாதீங்கன்னு நான் இப்படி வந்து ஒரு 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 ஏங்க அங்க இருக்குது பள்ளம் அப்படின்னு சொல்றதுதான் ஃப்ரெண்டு. கண்டிப்பாக. அதே அங்க இருக்கிறது பள்ளம்ன்றதுல ஒருத்தன் உழுந்து, எது யாரோ ஒருத்தன் போய் சைக்கிள்ல உழுந்துட்டு இவன் அவன் உழுந்து தெரியும் அவனுக்கு, ஃப்ரெண்டு போகும்போது கம்முனுக்கான அவன் எப்பேற்பட்ட ஆளா இருப்பான், அவங்ககிட்ட எதுக்கு அந்த நட்பு பாராட்டிக்கிட்டு அப்படின்னு அதை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் மேட்ரு. அதனால வந்து நான் வந்து அந்த அட்வைஸ் பண்ணேன். ஏன்னா அறம் மயிறு இந்த மட்டை மயிறு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கவங்க தான் அடிச்சு போவானுங்க. ஆனா எங்கேயுமே ஓட்டலாம் காதல செஞ்சுட்டு போயிடுவானுங்க. இந்த மாதிரி இருக்கிறது என்ன மயித்துக்கு அப்படி இருக்கணும்ன்ற நான். ஸோ அதுதான் அதான் அந்த தம்பிகிட்ட சொன்னேன். ரைட்டு, அதை சொல்லுங்க இப்போ வாங்க. அதான் அவ சொல்லுது, இது வந்து ஒய்ஃப் மட்டும் பண்றதுல நிறைய நேரங்கள் ஹஸ்பண்ட்ஸும் இந்த மாதிரி பண்றாங்க. அண்ட் நீங்க எப்படி இதை பத்தி பேசுறீங்க, என்னென்ன கமெண்ட்ஸ் வருதுன்றதுல ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பக்கத்து வீட்டு அக்காவுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஹாயாம்.
லோகேஸ்வரன் ரைட் ஹாய் சொல்லிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து முரளிதரன் வந்து ஜாக்கி டிவிகே பத்தி பேசுங்க, கருத்து சொல்லுங்கன்னாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஒரு கல்யாணம் இப்பதான் நடந்திருக்கு, இல்ல பொண்ணு பார்த்துருக்காங்க, இல்ல நிச்சயதார்த்தம், இப்பயே வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற விஷயத்தை இப்ப பேசுனா என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம்தான். இது வந்து எம்ஜிஆர்னு ஒருத்தர் வந்து திமுக வந்து விளக்கினதுக்கு அவருடைய வருமான வரியை வச்சுதான் இந்திரா காந்தி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க. திரும்பவும் இப்ப இதுல என்னன்னா, இன்னைக்கு இதுல வந்து இப்ப இன்னைக்கு டிவிகேல வந்து சேர்ந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஐஏஎஸ்ஆர் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்காரு, நீதிபதி முன்னாள் நீதிபதி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய அஜெண்டான்னு வச்சுக்கோங்களேன். இது இப்போ உள்ள அரசியல் நம்ம தனியாக பேசுவோம். இப்போதைக்கு வந்து பொண்ணு பார்க்க போயிருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இன்னும் நிச்சயதார்த்தன்றப்ப நேரடியாக பேசணும், அதன் பிறகு வந்து இவங்க அவங்களும் கை மாற்றணும், அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் அப்புறம் வந்து புள்ள பார்க்கணும், புள்ளதுக்கு இதெல்லாம் தானே இருக்குது. இதெல்லாம் தானே ஒரு வளர்ச்சிப்படி. இவங்க இன்னும் பொண்ணு பார்க்குற ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அதனால் அதை பற்றி ஒன்றும் பெருசாக கருத்துக்கள் இல்லை. ஆனால் இதுக்கு பின்னான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அமித்ஷா கூட நீங்க சொன்னார், நாங்கள் வந்து பாஜக எல்லா இடத்துலயும் அடிச்சுட்டு வந்தோம், அடுத்து நாங்கள் இங்கே தான் வரோம், அதுக்கான விஷயத்த நாங்கள் பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்லும் போதே நம்ம புரியுது எதை நோக்கி நீங்க வரீங்க, யாரை வச்சு வரீங்க. எப்பயுமே அவங்களுடைய ஸ்டைல் என்னன்னா, நம்ம கையை எடுத்து நம்ம கண்ணியை குத்து வைப்பாங்க. அதான் அவங்களுடைய ஸ்டைல். ஃபைன், தட்ஸ் ஆல், நோ ப்ராப்ளம். ஓகே. அண்ட் பாலகிருஷ்ணன் சொல்லியிருந்தாரு, இந்த கிரீன்விச் வீடியோ வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு போட்டிருந்தாரு. தேங்க்யூ. ஓகேவா? இப்ப நித்யானந்தம் மட்டும் வந்து மத்தவங்க எல்லாரையும் ஏன் படிக்கல, எல்லாருமே ஹாய் தான் சொல்லியிருக்காங்க. பட் நித்யானந்தம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஹாய் ஜாக்கி, ஐ லவ் யூ ஃப்ரம் துபாய். லவ் யூ டு நித்யா. ஓகேவா? நினைவெல்லாம் நித்யா. அந்த வாய்ஸ் நல்லா இருக்குங்கிறது எல்லாருமே மென்ஷன் பண்ணிருந்தாங்க. தக் லைஃப் ரிவ்யூல பிளிங்க் ஆச்சு ஜாக்கி அப்படின்னு சொன்னாரு லோகேஷ். தக் லைஃப் ரிவ்யூ அப்பவும் இது பிளிங்க் ஆயிட்டே தான் இருந்ததா, நான் பாக்கல. அப்ப இது வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது அது ரீசெட் ஆகி வரும். அது வந்து அதுதான் மேட்டர். இந்த லிங்க் பிளிங்க் ஆயிட்டே இருக்கிறது இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு லோகேஷ். அதாவது எப்படின்னா, ரெண்டு இதுலயும் வந்து அட் எ டைம்ல அந்த வாய்ஸ் சிங்க் ஆகிறதுக்கான ஒரு விஷயம் நடக்கும்ல, நீங்க கூட பண்ணுவீங்கல்ல, ரெண்டு மைக்குமே வந்து கரெக்டா அது ரெண்டு சவுண்டா பிரியும் இல்ல. ஆமா, அந்த மாதிரி இல்லாம ஒரே ஒரு மைக்ல வர்றதுக்கான இதுவும் வந்து ஒரே மாதிரி வந்தாலும் வரும் அது. ஆனா தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஒரு மைக்கை நான் உள்ளார வச்சுட்டு ஒரு மைக் நான் எடுத்துட்டேன், ஒரு மைக் மட்டும்தான் ஆன் ஆகும், இன்னொரு மைக் ஆன் ஆகாது. That's a problem. லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிடுங்க, நிறைய பேர் லைக் பண்ணாம இருக்கீங்க. அண்ட் அப்படியே இப்பதான் வந்து எல்லாமே ஆடியோ ஓகே சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ரத்தியாம் இட்ஸ்மட் வந்து ரத்தி ஃப்ரம் பாஸ்டன்ல இருந்து, அடடே இப்போ எவ்வளவு கிளியரா இருக்குன்னா, we can hear you to breathing. இந்த மைக்கை சரி பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட மூச்சு காத்து கூட வந்து கேக்குது. ஏன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் அது ஒர்க் ஆகல, அந்த பிளிங்க் ஆயிடுச்சு. தேங்க்யூ மேம். இதெல்லாம் நீங்க கவனிக்கிறீங்களா? இதுதான் நீங்க வந்து இன்வால்மெண்டோட ஒரு செயலை இயங்குறதுக்கான ஒரு விஷயம். திஸ் பொசிஷனை கரெக்டாக கண்டுபிடிச்சி இங்கே பார்த்து இது வந்து பிளிங்க் ஆகுதுன்னு ஒரு சொன்ன டக்குன்னு பாருங்க, நீங்க விசில் ப்ளோயராக சொல்லலாம், சரி பண்ணி பாருங்க, வாய்ஸ் வந்து அவ்வளோ கிளியராக கேட்கும். ரைட், தேங்க்யூ. சரி, ஓகே. என்ன மேடம் இன்னும் சொன்னீங்க மேடம், எனக்கு தெரியும். நீங்க இந்த மாதிரி தவறா பேசுறீங்க, நான் பாட்டுக்கு போய் கமெண்ட் படிக்க போறேன். புரியுது. ஓகேவா? இன்னைக்கா ஒரு நாள் மாட்டுடி. சரி வாங்க, நஸ்ரின் டாக்குமெண்ட் பண்றேன் எல்லாத்தையும். நஸ்ரினும் வந்து லவ் யூ ஜாக்கி சொல்லியிருக்காங்க. மிஸ் யூ. லவ் யூ நஸ்ரின், மிஸ் யூ டூ, மிஸ் யூ ஆல். முக்கியமா சொல்லி ஆகணும். ஏன்னா நானே வந்து ஒரு 3 நாள் வந்துடுறேன். என்ன ஒன்றும் இல்லை, லண்டன் போயிருந்தோம். லண்டன்ல ஃபர்ஸ்ட் டைம் கார் ஓட்டினேன். கிரீன்விச்னு ஒரு இடத்துக்கு போனோம், அதாவது அந்த மையப்புள்ளி கிழக்கு மேற்க பிரிக்கிற ஒரு இடத்துக்கு போனோம். அதுக்கான வீடியோ கூட போட்டிருக்கோம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம மேலே வந்து நம்ம சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் லிங்க். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா அதில் எல்லா வீடியோ லிங்க்ஸு, படித்ததில் பிடிச்சது, நம்ம எழுதுகிற ஆர்டிகல்ஸ் எல்லாமே நம்ம வந்து அதில் வந்து போட்டுட்ருக்கோம். டெய்லி வந்து யூகே பற்றின சுவாரஸ்யங்களை தான் எழுதி வீடியோ போடணும்னு முடிவு பண்ணி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஒன்றுனா பண்ணிட்டு வரோம். ஓகேவா? ஸோ நீங்களும் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம வாட்ஸ்அப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்? ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து இந்த 3 நாள் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புகளுமே இல்லை. ரொம்ப நாளாக பேசிட்டு இருந்தோம், ஒரு நண்பர் கூட, தம்பி கூட பேசிட்டு இருந்தோம். அவங்க பாண்டிச்சேரிக்காரவங்கன்னும் போது கூடுதலான ஒரு இது. அதில் அவன் தம்பி ராஜேஷ் வந்து அவன் என்னன்னா டன்ஸ்டபிள் லூட்டன் டன்ஸ்டபிள் அந்த இடத்துல இருக்காங்க. அவங்க ரொம்ப நாளாக வந்து ஜாக்கி சினிமாஸ்லாம் பார்த்துட்டு, அண்ணா நீ அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் நிறைய சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு 2 நாள் லீவு அப்படின்னும் போது போகலாம் அப்படின்ற ஒரு ஃபீலு. சரி, அங்கே போனதுக்கப்புறம் நிறையா பேசி பழகி, உண்மையிலே எனக்கு என்னென்னா லிங்கேஷுடைய அனுபவங்கள் அதெல்லாம் தான் வந்து முக்கியமாக நான் பார்க்குறேன். சான்ஸே கிடையாது.
அந்த அனுபவங்கள் சொல்கிறது தான் இங்கே பெரிய விஷயம். ஸோ அது மட்டும் கிடையாது, சாப்பாடு போட்டு அழகு பார்க்குற ஒரு குடும்பம்னு பார்த்துருக்கேன். அது வந்து எங்கள் அத்தை ராமத்தை அது மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தேவி அத்தை, வனிதா அத்தை எல்லாரும் பண்ணியிருக்காங்க. பட் வந்து அதை வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த குடும்பத்தில் பார்த்தேன். எல்லாம் போட்டு நண்டெல்லாம் வறுத்து, வஞ்சர மீன்லாம் வறுத்து வேறு லெவலு. அதே மாதிரி முக்கியமாக மழையில் க்ரீன்விச் அந்த மலையில் ஏறி திரும்ப வந்து கடற்கரைக்கு போய் அதுக்கப்புறம் வந்து டவர் பிரிட்ஜு போய் அப்புறம் வந்ததெல்லாம் பெரிய விஷயம். முக்கியமாக டவர் பிரிட்ஜில் கார் ஓட்டினது, இது பேர் என்ன, பிக் பெண்டில் வந்து கார் ஓட்டினதெல்லாம் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பக்கெட் லிஸ்ட் அச்சீவ்மெண்ட் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து லண்டனில் கார் ஓட்டலாம் பெரிய விஷயம், அதெல்லாம் அதுதான் மேட்ரு. ஸோ தேங்க்யூ. ஸோ நேற்று வந்து அவங்க வந்து கிளம்பும் போது இந்த கிஃப்ட்லாம் வந்து கொடுத்தாங்க. அவங்க ஒரே நாள்லயே யாழ்னியே அந்த பையனும் பேசினதுல அவன் வந்து அந்த பையன் வந்து நல்லா படிக்கிற பையன், அவனும் வந்து நிறைய ஏதோ புக்லாம் எழுதியிருக்கான் போல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த புக்ஸ்லாம் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப யாழ்னிக்கு வந்து என்ஜாயபிள். இதில் அடுத்தது வந்து சாக்லேட், அது ஆமாம் சார், துபாய் ஸ்டைல் சாக்லேட்ஸ். பிறகு இது கொடுத்துருந்தாங்க ஃபுட்பால் அப்படின்னு செயின். இது அடுத்து அழகு சாதன பொருட்கள். உங்களுக்கு இதுல எதுவுமே இல்லை போல இருக்கு. அது எப்பயுமே அப்படிதான் மேடம், கார் ஓட்டிட்டு போனாலும் அதுவே பெரிய விஷயம் மேடம். தூக்கி அப்படி வரமாய் அப்படி வரமாய். நெயில் பாலிஷ் கிட். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து கொடுத்தாங்க. அது மட்டும் கிடையாது, பெரிய கூட்டு குடும்பம். அவங்களுக்காக வந்து அவங்க வந்து எல்லாம் ஒன்றா படுத்துக்கிட்டு ஹால்லாம் படுத்துக்கிட்டு நம்ம பெட்ரூம்லாம் கொடுத்தோம்னா பெரிய விஷயம் என்னை பொறுத்தவரையும். சார் நாமளே நிறைய யோசிப்போம், அப்போ எந்த அளவுக்கு மரியாதையும் அன்பும் இருந்ததுன்னா அதை செய்வாங்க. அதுதான் இப்போ யார் அவங்கள செய்யணும்னு அவசியம் கிடையாது, அவங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஏன் அதை செய்ய முடியுது அப்படின்றதும். ஒரு சின்ன சின்ன இடங்களையும் டவர் பிரிட்ஜை வந்து பக்கத்தில் பார்க்கணுன்னா எங்கெல்லாம் போய் நிற்கணும், எப்படிலாம் வரணும், அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி கொடுத்ததா இருக்கட்டும். நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தே சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது உண்மையிலேயே. ஒரு சில பேர் இங்க சம்பாதிச்சிருக்கோம், இவங்களும் வந்து ஒன் ஆஃப் த ஆடட் லிஸ்ட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் முக்கியம். சரியா? ரைட். ரம்யா அதான் சொல்லியிருந்தாங்க, உட்காந்து என்னதுன்னு பிரச்சனைன்னு கேட்கணும். she might have something but not able to share. It may be should give her some space and ask nicely what he can do for her to intimate, then try his own things. அப்படிங்கிற இந்த மாதிரி தான் ஒரு பொண்ணு வந்து நான் சொல்றது வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி தான் அமைதியா இருந்தது. அது எங்கேயாவது இது மாதிரி அமைதியா இருந்தா என்ன ஏதோ இருக்குது, ஏதோ கற்பனையில் ஏதோ வாழ்ந்துட்டு போது நம்ம போயிருந்தோம்னா பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். என்னமாச்சு ஏதாச்சும் ஏமா பேசாமல் இருக்கிறேன்னு கேட்ட குத்தம் நீ டிபெண்டாக வந்து உட்காந்துட்டு இருக்கணும். பார்ட்னரா வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்றது தான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அதுல இந்த ஒரு பொருள் ஒன்று வாங்கியிருக்கேங்க. அதாவது எப்படின்னா, ரொம்ப பேசினா அந்த காதில் வந்து குச்சி விட்டு குடஞ்சி விட்டுறலாம், அந்த மாதிரி இந்த 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 இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, கன்ஃபார்ம் போச்சுன்னா காதில் வந்து இந்த கிடுக்கி விட்டு எடுக்கலாம். அதேதான், அந்த மாதிரி இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். எல்லாமே இருக்கு அதுல, பார்ட்ஸ் எல்லாமே. அப்பப்ப வந்து ஒரு இதெல்லாம் எங்க பாட்டி வந்து இதுல வச்சிருக்கு மேடம், அந்த மாதிரி இருக்குது. சரி, ஓகே. அதை வச்சு குத்திடலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு கோவம் வந்துச்சு. கொதிக்க எண்ணெய் தூக்கி ஊத்திருக்கா மேடம் ஒருத்தவ. ஆமா மேடம், தூக்கிட்டு இருந்திருக்கான், ஏதோ சண்டையில படுத்துட்டு இருந்திருக்கான். கொதி எண்ணெய் தூக்கி வந்து ஊத்தி இப்ப அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதை. ஓகே, புரியுது. அதனால இப்ப வந்து அதனாலே இப்ப யாராவது இந்த மாதிரிலாம் புலம்பும் போது நீங்க எப்படியும் ஒண்ணுமே சொல்ல முடியாது. நான் வந்து கொதி எண்ணெய் ஊத்தி நான் ஜெயிலுக்கு போனேன். செய்யணும் ஜாக்கி, அவ்வளவுதான். நமக்கு உனக்கு என்ன பிடிக்குமோ அதுல கை வச்சா போதும் ஜாக்கி. ஊத்தி என்னத்துக்கு வேஸ்ட் பண்ணிட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு. சரியா? சோ அதனால அது ஒரு விஷயம். பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு தெரியல, எப்படி மயக்குறாங்கன்னு தெரியலன்னு நீங்க சொன்னது ட்ரூ அண்ணா. பாலகிருஷ்ணா கடவுளே. அதான் இப்ப சொல்லியிருக்கா, most of the women do not know what exactly the intimacy is. Though we say women are much more mature than men, but definitely not in this subject. இந்த சப்ஜெக்ட்ல வந்து விமனுக்கு மெச்சூரிட்டி இல்லை அப்படிங்கிறதும், இன்டிமசினா என்ன அப்படிங்கறதே தெரியாமல் இருக்கிறவங்க தான் இருக்காங்க அப்படின்ட்டு. ஐ மீன் தே டோன்ட் நோ வாட் ஹவு அது எதுவுமே தெரியாம அதுக்கு அதுங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணவே விடுறது இல்ல. அது எக்ஸ்ப்ளோரே பண்ண விடலாம், அதுக்கு என்ன தெரியும்னு கேக்குறேன் நானு.
அதேதான். நான் அப்புறம் நம்மள மாதிரி ஆளுங்களாம் எல்லாம் கல்யாணம் பண்ணி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கிறது, அதுக்கெல்லாம் வந்து ஒரு தனியான ஒரு பொறுமை வேணும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாராலையும் அது முடியாது. கடனை கேட்டுமா நீ முதல்ல? இல்லை, கல்யாணம் நல்லா இருக்கு. லைட் வந்து பயங்கரமாக வருது. ஸோ அதுக்கு வந்து ஒரு இதுவாக தடுப்பணையாக அதை போட்டு பண்ணிட்டு இருக்கோம். நானும் அணைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி இருக்கும். வாங்க, அதான் கையில வந்த வெள்ளம் நெஞ்சிலே வந்ததென்ன, பஞ்சி நான் கேட்ட வரோம் வந்து நீ தந்ததென்ன, சின்னப்பூ பார்த்து சேர்ந்ததே காத்து சிந்துதான் பாடுது, பொண்ணு மணி தேரு நான் பூட்டி வச்சேன் பாரு, கண்ணி என்ன தேடி நீ அங்க வந்து சேரு, வெத போட்டேன் அது விளைஞ்சாச்சு நீ வாயே வழி பார்த்து, ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சனா பூவாயி, ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சனா பூவாயி. இந்த லைன் வரும்போதுதான் சார் நான் இந்த பாட்டுன்னு கண்டுபிடிச்சேன். தெரியும் மேடம், நானே கொஞ்சம் நடுவில் இதெல்லாம் எப்பயோ கேட்டது. சரி வாங்க, இந்த பாட்டுன்னு தெரிஞ்சது பார்த்தீங்களா, அதுவே வந்து ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயம், மகிழ்ச்சியான நிகழ்ச்சியான பேச்சு இல்ல சார். லைவ்ங்கிறது நானுமே இப்ப மறந்து ரொம்ப ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியுது மேடம். அதுதான் வந்து இந்த லைவோட வந்து சிறப்பம்சமே. ரொம்ப நம்ம கரெக்டா பார்க்கணும். ஓகே, அதான் அதுல லதா இப்ப சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரியான விஷயங்களை ஒருவேளை பெண்கள் பேசினாலுமே கூட ஜட்ஜ் பண்ணி இல்ல மேடம், அடுத்துதான் அதான் சொல்லுவோம். ஓ, இதுக்கு முன்னாடியா ஒரு 4 7 6 அவனா அந்த தாடிக்காரனா இந்த அவனா இவனா அப்படின்னு போயிடும். அதான் சொல்லியிருந்தா, அட்லீஸ்ட் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி செக்ஸோ இன்டிமசி பத்தியோ ஒரு குழந்தை வளர்ப்போ இல்ல பினான்சியல் எல்லாத்த பத்தியும் ஒரு பேசுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது மாறுறதுக்கு ரொம்ப காலம் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறமே பேச விட மாட்டாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க இருந்து பேசுறது? அப்புறம் தொப்புள் தான் மேட்ரு. நீங்க தொப்புள் மேட்ரை நீங்க ரொம்ப வந்து அதாவது 218 மைல் 250 மைல் போது நீங்க வந்து அது தெரியல, ஏதோ ஒரு என்ட்ரி போயிட்டேன், ஏதோ ஒரு எக்ஸிட் போயிட்டேன், ஐ எம் கன்ஃபியூஸ்டு, ஐ எம் ரியலி கன்ஃபியூஸ்டு. ஒரு ஜான் தான், ஒரு ஜான் இவ்வளவுதான் இடம். இந்த இடத்துக்கிட்ட ஐயோ எப்படி பேசினாலும் என்னால அது வந்து யோசிக்கவும் இல்லை மேடம். எப்படியா இருந்தாலும் கல்யாணம் ஆகி தொப்ப பெருசா இருந்தா கூட எங்க இருக்குன்னு தேட, சரி அது எப்படி யோ டூ பேட் பாய் ஜாக்கி, shut up your mouth and talk this, I mean this topic. பாலகிருஷ்ண கேட்டிருக்காப்ல, நம்ம சைனால இருந்தப்ப நீங்க அக்காவுக்கு எப்படி அண்ணா கம்யூனிகேட் பண்ணீங்க? கனடால எங்க அக்கா கனடால இருந்து சைனாக்கு போயிருக்காங்க, வெப்சாட் ஆப்ல வந்து கம்யூனிகேட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. பட் இந்தியால வெப்சாட் பேன் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. வேற எதுவும் ஆப் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நாங்க இந்த அக்கா நினைச்சிருந்தா அதை அப்படியே விட்டுடுறா. என்கிட்டதான் அக்காவை தான் கேக்குறாரு. நீங்களும் சைனா இருந்தபோது நானும் சரி எப்படி கம்யூனிகேட் பண்ணீங்கன்னு போது அப்படி பண்ணிட்டேன் நான். ஓகே, எனக்கு தெரிஞ்ச இப்ப கூகுள் சாட்டோ வேற எதுலயோ பண்ணோம்னு நினைக்கிறேன் பாலகிருஷ்ணன். அப்போ நாங்க இத்தனைக்கும் லைவே பண்ணோம்னு நினைக்கிறேன். லைவ்ல ரெக்கார்டிங் செஷன் மாதிரி வேற பண்ணோமே. என்னன்னா, அதாவது யூஎஸ் ப்ராடக்ட் ஒண்ணுமே வச்சிருக்க மாட்டாங்க. அது காரணம் நீனா ஹாலிவுட் லெவல்ல, நாங்களே ஹாலிவுட் லெவல்ல படம் எடுக்கிறோம். நீனா அங்க டிஸ்னிலேண்ட், நான் இங்க டிஸ்னிலேண்ட வைக்கிறேன். நீனா வந்து அங்க ஹைட், அவன் என்னெல்லாம் வச்சிருக்கான்டா, அதை விட நான் பிரம்மாண்டமா பண்றேன்டா. நீ வந்து எப்படி வந்து இங்க இருந்து இந்த ஹிந்தி கத்துக்குன்னா நம்ம வந்து கீசிரோன்னு இங்க சொல்லி சங்கிங்கெல்லாம் மங்கிங்கெல்லாம் போய் அலரடிச்சுட்டு ஐயோ தமிழ்நாடு சொர்க்கம்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி அமெரிக்க முகத்துல சைனா வந்து கிளம்பி போனாங்க. ஐயோயோ இது அதுக்கு இந்த நம்ம ஊரே பெஸ்டான்ற மாதிரி. இத்தனைக்கும் அவ்வளவு கூட்டத்தை வச்சுக்கிட்டு மக்கள் தொகையில அதிகமான ஒரு நாட்டுல இப்படி ஒரு கட்டமைப்பு நீங்க எதிர்பார்த்துக்கவே முடியாதுன்றதாங்க மேட்ரு. அதே மாதிரி Facebook மெசஞ்சர்லயும் கால் பண்ண முடிஞ்சிச்சு, அதை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்க. அது 1 வருஷம் கதைன்றதுனால இப்ப எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியல ஆக்சுவலி. ஆனா என்ன தெரியுமா, அங்க பண்டுன்னு ஒரு இடம், ஷாங்காயில பண்டுன்னு ஒரு ஆறு, அந்த ஆத்துக்கு பக்கத்துல அவன் வந்து ஒரு வாக்கிங் இது மாதிரி போட்டுப்பானுங்க.
அது 2 பக்கமே வாக்கிங் போகலாம். அந்த மாதிரி வந்து ரொம்ப பிரம்மாண்டமான இது. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு ரெப்ளிகா பண்ணுற மாதிரியான கட்டடங்கள் எல்லாமும் இருக்கும். இந்த பக்கம் வந்து பழமையான கட்டடங்கள்லாம் இருக்குது. இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் பார்த்தோன்னா மிக உயர்ந்தமான கட்டடங்கள்லாம் இருக்கும். ஸோ அதில் நடந்து போவானுங்க சைனீஸ்காரங்க. அவங்களுக்கு காலர் நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். எல்லாம் வெள்ளையா இருக்கும்போது நம்ம போகும்போது நம்ம கிட்ட வந்து ஃபோட்டோ நாட்டுவாங்க, இது பண்ணுவாங்க, நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. திடீர்னு என்ன பண்ணுவோம், டப்புன்னு தொப்பையை ஃபுல்லாக காமிச்சு நடப்பானுங்க. நான் வந்து ஒரு 7-8 பேரை பார்த்துருக்கேன். குழந்தை கிழந்தெல்லாம் தூக்கிட்டு இருப்பான், இன்னும் இதை தூக்கி இப்படி விட்டுவான், மடிச்சு வச்சுப்பாங்க. அது ஏன்னு தெரியல. அது உண்மையிலே எனக்கு கொஞ்சம் கருப்பா இருக்கும், இல்லைன்னா காமிச்சிடும். வேண்டாம் அதனால இல்லை. அப்புறம் அந்த தொப்புள் வேற, அப்புறம் அது யாராவது ஃப்ரேம் பண்ணுவாங்க. அது ரொம்ப சரி. வாங்க. ரம்யா வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த சத்தம்லாம் வரும்ன்ற மாதிரிலாம் நீங்க பேசிருந்தீங்களா? கவலைப்படாதீங்க ஜாக்கி, ரசிகர்கள் தானே நாங்க. எந்த காட்டிலையும் உங்களை எதை கேட்டாலும், எதை காட்டிலையும் முயல் போவோம், நரி போவோம், என்னவோ பாங்க படி, நாங்க எதை கேட்டாலும் உங்களை கிண்டல் பண்ணிட்டு ரசிப்போம். என்ன உயர்ந்த நோக்கம்! இந்த சொல்லிட்டு செய்வானுங்களா அந்த மாதிரி கதை போல இருக்குது. ஆமா, நீங்களும் கூட தான் அப்படிதான் செஞ்சீங்க. வந்து ஹாய் ஜாக்கி, மிஸ்ட் யூ கைஸ் ஃபார் a long time. ஆமா, கங்க்ராட் ஜாக்கி அண்ட் டிரைவிங் லைசன்ஸ். தேங்க் யூ. ஹோப் யூ போத் ஆர் டூயிங் வெல் இருக்காங்க. நல்லா இருக்கும். நான் சிங்கிள் தான் ஆனா, பட் இதுல கேட்டா பேசாம சிங்கிளாவே இருந்துடலாம் போல இருக்கே, இதெல்லாம் கேட்டா சிங்கிளாவே இருந்துடலாம் போல இருக்கே அப்படின்னு இருக்காப்ல. அக்கறை பச்சைன்ற இருக்கு. திடீர்னு வந்து நல்லவளா இருந்து டக்குன்னு ஒன்ன வந்து கால் பிடிச்சி விட்டு கை பிடிச்சி கூட்டு டிபெண்டா கூட்டு வந்தா நீ என்ன பண்ணுவேன்? அப்போ வந்து மிஸ் பண்ணிட்டோமேனு வருத்தப்பட்டுருவோம்ல, அந்த மாதிரி. அதனால எதையும் எதிர்கொள்ள பழகுவோம் தோழா. அதனால நடக்கிறதுக்கு முன்னாடியே பண்றதோட சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்து சிறப்புகள்லாம் இருந்தோட தான் சைக்கிள் கற்றுக்கணும். இல்லைன்னா விழுந்துருவோம்னா நீ கற்றுக்கவும் முடியாது. ஸோ டோன்ட் டூ தட். யூ கேன் ட்ரை. நரேன் வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க, நைஸ் டு see you on live. அதான் இப்ப வந்து என்னன்னா, என்ன பண்ணீங்க இப்ப? ஹாய். ஓகே, ஹாய். திருப்பணமான அது அந்த மாதிரி. ஏன்னா அது கொஞ்சம் கீழே ஸ்டாண்டு 3 மடார் டக்குன்னு நான் அந்த செகண்ட்ல திருப்புற மாதிரியான கேப், அந்த மாதிரி வீட்டுக்கு நான் போயிட்டேன்னா நான் சொல்லுவேன், ஒரு 2 அடி பின்னாடி உட்கார அப்படின்னுவேன். பட்டுன்னு திருப்புறா அந்த தெரியும், அந்த குலுங்கி சிரிக்கிறது என்ன அப்படின்ட்டு. பூத்து பூத்து குலுங்குதடி பூ, அந்த மாதிரி சிரிச்சிருந்தேன்னா சத்தம் கேட்கும். நான் படு உட்கார்ந்துருக்கேன், நான் படு படிச்சுட்டு இருக்கேன். எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, அதாவது கொதிக்கிற எண்ணெயை கொட்டுறதுக்கான எஃபெக்ட அழகா வார்த்தையிலே செய்வீங்க, நீங்க வச்சு செய்வீங்க. பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படியே கொதிக்கிற எண்ணெய் ஊத்திட்டா கூட எங்க வந்து படுத்துருக்காரு பாருங்க அப்படின்றாங்க. ஆமா, நம்பிடுவான். எல்லாம் மேல அத்தனை பேர் நம்பிடுவான். அவங்க எல்லாம் அவங்க ஆளுதான். நான் தான் எப்ப சொல்லியிருந்தாங்க, மை ஃபார் ரிலேட்டிவ் வாஸ் இன் லவ் வித் ஹர் காலேஜ் ஃப்ரெண்டா. ஃபேமிலி டிடன்ட் அக்ரி as he was different caste. She married someone living in the UK as per her dad or mom. Within 2 years divorce வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளவுதான். That's all. She took a bold decision to marry him. அவனை வந்து அதுக்கப்புறமா டிசிஷன் வந்து எடுத்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவங்க 2 பேருமே வந்து ஃபேமிலில இருந்து நகர்ந்து போயிட்டாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கிட் இருக்கு. பட் நோ why they have to complicate the first time and also disturb the third person for 2 years. Yes, exactly. இதுதான் நான் சொல்றேன். இதனாலதான் நம்மளுக்கு வந்து யாரையுமே வந்து இந்த பாம்புன்னு நினைச்சு இது பண்ணவும் முடியல, பழுது நினைச்சு தள்ளி விடவும் இல்லை. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னே தெரியல. இப்ப பாலகிருஷ்ண மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து பதறதுக்கு காரணமே இதுதான். நம்மள திரும்பவும் 2 வருஷத்துக்கு வந்து கைலி கட்ட விட்டா என்ன ஆகுறதுன்றதுதான் பயமே. ஓகே, எங்களை சப்போர்ட் பண்றவங்க டிஸ்பிளே டீட்டெயில் மூலமா சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை சந்திக்கிறோம். அது நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.